இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பொண்ணு சொல்றது உண்மைதானா? சார், இவ சொல்றது உண்மைதான். அட, நீங்களே சொல்லுங்க சார், இவ்வளவு சின்ன பொண்ணு எதுக்காக போய் சொல்ல போறா? அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு உண்மையை மட்டும் தான் பேசணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கோம். நாங்க சொல்லி கொடுக்காம வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? நிஜமா அவளுக்கு வயிறு வலி இல்லையா? என்ன இன்ஸ்பெக்டர் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது எனக்கு தெரியாம இருக்குமா? என்ன பேசுறீங்க? அவங்க எல்லாருமே போய் சொல்றாங்க சார். அன்னைக்கு கூட அந்த பொண்ணோட அக்கா என்கிட்ட வந்தாளே, என் தங்கச்சிக்கு வயிற்று வலியா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னா எனக்கு வேலை இருக்குமான்ட்டேன். நான் எப்படி சார் கூட போக முடியும்? ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அது. நாங்க அத்தனை பேரும் வீட்டுல இருக்கும்போது என் பொண்ணு எதுக்காக உங்ககிட்ட உதவி கேட்கணும்? அப்படியே ஒருவேளை அந்த மாதிரி இருந்தாலும் அவ என் கிட்ட சொல்லிருப்பா, கீர்த்தி கிட்ட சொல்லிருப்பா, இல்ல அஜித் கிட்ட சொல்லிருப்பா. ஆமா, கரெக்டா சொல்றாரு. ஏதாவது சொன்னாலா? இல்லையே. மோகன் குடும்பம் ஒன்னா சேர்ந்து மொத்தமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. பக்கா ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்காங்க போல. பெருசுங்க தான் இப்படின்னு பார்த்தா குழந்தை முதற்கொண்டு எல்லாம் கிரிமினலா இருக்குங்க. ஒரு பழமொழி இருக்குல்ல, தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயும். நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்க பார்ஷாலினி, ஒருவேளை போலீஸ் வீட்டுக்கு வரலாம், இல்லனா நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வரலாம். ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க பார்ஷாலினி, போய் சொல்றது கண்டிப்பா தப்புதான். ஆனா இந்த முறை நாம போய் சொல்லிதான் ஆகணும். ஒருவேளை போலீஸ் ஆக்சிடென்ட் பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படி ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்கலன்னு சொல்லணும். அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நாம போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது. புரியுதா? டோன்ட் வெரி மாமா ப்ரோ, போய் சொல்றது எனக்கு கை வந்த கலையாச்சே. எப்பெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம்வொர்க் எழுதலையோ, டீச்சர் கிட்ட நிறைய பொய்யா சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். அது மட்டும் இல்ல, என்னோட குஷி அக்கா எதுவும் தெரிஞ்சு பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி செஞ்சது எனக்காக தான்.